ஹலோ யூவர்ஸ், நீங்கள் ஐசேஜ்ன்ற படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் எப்படி ஒரு அணில் பண்ணுற ஒரு சின்ன தப்பால் கண்டங்களில் பிரிவு ஏற்படும். பார்க்குறதுக்கே காமெடியாக இருக்கும்ல. ஆனால் இனிமேல் இது காமெடியாக தெரியாது. ஏன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தோட ஒரு பகுதியில் இப்போ பிளவு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் வருங்காலத்தில் ஆப்பிரிக்கா கண்டம் இரண்டாக பிரியறதோட ஒரு புது கடல் கூட உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னை நம்புங்க, இந்த ஒரு பிரச்சனைக்கும் அந்த அணிலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஆப்பிரிக்கா கண்டம் இதுமாரி ரெண்டாக பிரியறதுக்கான அறிவியல் ரீதியான காரணம் என்ன, அப்புறம் இதனால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் மற்றும் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம உலகத்தோட இரண்டாவது பெரிய கண்டமான ஆப்பிரிக்க கண்டம் இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரிஃப்ட்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய புவியியல் மாற்றம் தான் காரணமாக இருக்குது. இந்த புவியியல் மாற்றம் வடக்கில் இருக்கிற ரெட்சியிலேருந்து தெற்கில் இருக்கிற மொசாம்பி வரையும் கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் தூரம் கொண்ட நிலப்பரப்பில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரிஃப்ட்ன்றது என்ன? ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரிஃப்ட்ன்றது நம்ம பூமியில் ஏற்பட்டிருக்க ஒரு தழும்பு மாதிரின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த ஒரு பகுதியில் டெக்டானிக் தகடுகளோட மூமெண்ட் அதிகமாக காணப்படுது. இந்த ஒரு காரணத்தினால சில மில்லியன் வருடங்கள்லேயே ஆப்பிரிக்கா கண்டத்தோட நிலப்பரப்பில் முழுமையாக மாற்றம் ஏற்படும். இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இன்னும் சில மில்லியன் வருடங்களில் ஆப்பிரிக்கா கண்டத்தோட ஒரு பகுதி அதிலிருந்து பிரிஞ்சு ஒரு தனி தீவாக உருவாயிருக்கும். ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பூமிக்கு அடியில் என்ன நடக்குதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பூமியோட மேல் பகுதி டெக்டானிக் தகடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த டெக்டானிக் தகடுகள் தொடர்ச்சியாக நகர்ந்துக்கிட்டோ இல்லை ஒன்றோட ஒன்று மோதிக்கிட்டோ இருக்கும். இதே ஆப்பிரிக்க பகுதிகளில் நியூபியன் தகடு மேற்கு திசையிலையும் அதே நேரத்தில் சொமாலியன் தகடு கிழக்கு திசையிலையும் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த நகர்வு ஒரு வருஷத்துக்கு 6லேருந்து 7 மில்லிமீட்டர் வரையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட நம்ம விரல் நகம் எந்த அளவுக்கு வேகமாக வளருமோ அந்த ஒரு வேகத்தில் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. என்னதான் இந்த ஒரு நகர்வு நம்மளோட பார்வையில் ரொம்ப கம்மியாக தெரிஞ்சாலும் புவியியல் ரீதியாக பார்க்கையில் இது ரொம்ப வேகமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா இன்னும் சில மில்லியன் ஆண்டுகளில் ஒரு புது கடல் உருவாகிறது மாத்திரம் இல்லாமல் ஆப்பிரிக்க கண்டமும் 2 வெவ்வேறு நிலப்பகுதிகளாக பிரிய ஏற்படும். இந்த டெக்டானிக் தகடுகளோட நகர்வு நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு போன்ற நிகழ்வுகள் நடக்கையில் அதிகமாக காணப்படும். இந்த ஒரு காரணத்தினால நிலப்பரப்போட சில பகுதிகளில் பிளவு ஏற்படுறது மாத்திரம் இல்லாமல் ஒரு சில பகுதிகளில் புது எரிமலை உருவாகிறத கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடந்த 1918ஆம் ஆண்டு கென்யாவில் உள்ள நருக் கவுண்டின்ற பகுதியில் திடீர்னு ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டுச்சு. இந்த விரிசல் சில கிலோமீட்டர் தூரம் வரையும் நீடித்தது மாத்திரம் இல்லாமல் சாலை மற்றும் விவசாய நிலங்களில் பிளவு ஏற்படுத்துச்சு. அது மாத்திரம் இல்லாமல் நிலநடுக்கம் போன்ற நிகழ்வுகள்லாம் இந்த டெக்டானிக் தகடுகளோட நகர்வுக்கான வெளிப்பாடாக தான் இருக்குது. ஸோ இதனால் ஆப்பிரிக்கா கண்டம் வருங்காலத்தில் எந்த மாதிரி மாறப்போகுது? இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 5லேருந்து 10 மில்லியன் வருடங்களுக்குள்ள ரிஃப்ட் வேலின்ற இடத்துல இந்த நியூபியான் மற்றும் சொமாலியன் தகடுகள் விலகி போகிற காரணத்தினால கடல் நீர் உள்ளே வந்து ரெட்சி மாதிரியே ஒரு புது கடலை உருவாக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒரு நிகழ்வு நடக்கையில் கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதி ஆப்பிரிக்கா கண்டத்துலேருந்து பிரிஞ்சு ஒரு புது நிலப்பரப்பை உருவாக்குறது மூலயமா கென்யா, டான்சானியா மற்றும் இத்தோப்பியா போன்ற நகரங்களை கொண்ட ஒரு தனி தீவாக உருவெடுக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு நிகழ்வு ஒன்றும் நம்ம பூமியில் புதுசு கிடையாது. அதாவது சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சவுத் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவும் ஒன்றா இணைஞ்சு பான்ஜியான்னு சொல்லப்படுற ஒரு சூப்பர் கான்டினெண்ட்டாக தான் இருந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாமல்
அந்த காலத்தில் இந்த சூப்பர் காண்டினென்ட் பிரியறதுக்கு காரணமாக இருந்த அதே டெக்டானிக் தகடுகளோட நகர்வு தான் இன்றைக்கி இந்த ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ட்ரிஃப்ட்டுக்கும் காரணமாக இருக்குது. என்னதான் இந்த ஒரு நிகழ்வை பார்க்கையில் ஒரு மிகப்பெரிய பேரழிவு மாரி தெரிஞ்சாலும் இந்த ஒரு மாற்றத்தினாலையும் சில நன்மைகள் இருக்குது. அதாவது இந்த பிளவின் காரணத்தினால ஏற்படுற எரிமலையின் செயல்பாடுகள் விவசாயத்துக்கு உகந்த செழிப்பான மண்ணை கொடுக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த இடம் ஜியோ தெர்மல் எனர்ஜிக்கான ஒரு மையமாக மாறுறது மாத்திரம் இல்லாமல் அதோட சுற்று வட்டாரத்துக்கு தேவையான சீரான பவர் சோர்ஸாகவும் விளங்குது. ஸோ நீங்கள் நினைக்கலாம், ஆப்பிரிக்காவில் ஏற்படுற பிளவால் இந்தியாவில் இருக்கிற நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு. ஆனால் இந்த ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ட்ரிஃப்ட்டில் ஏற்படுற டெக்டானிக் நகர்வுகளால் இந்திய பெருங்கடலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த காரணத்தினால இந்த ஒரு நிகழ்வு இந்தியாவை பல வகையில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சொமாலிய தகடு கிழக்க நோக்கி நகர்ற காரணத்தினால அது இந்திய பெருங்கடலோட இயல்பில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு காரணத்தினால சில மில்லியன் ஆண்டுகளில் கடல் நீரோட்டம் மற்றும் கடல் மட்ட அளவில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அதுவும் இந்திய பெருங்கடலால் சூழப்பட்டிருக்க காரணத்தினால கடலில் ஏற்படுற சின்ன மாற்றம் கூட மிகப்பெரிய வானியல் மாற்றங்களை ஏற்படுத்துறது மாத்திரம் இல்லாமல் கடலில் வாழ்கிற உயிரினங்களையும் பாதிக்கும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தோம்னா அது நில அதிர்வு செயல்பாடில் அடங்கியிருக்கு. அதாவது நம்ம ஹிமாலய பகுதிகளில் பார்க்குற மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கிற டெக்டானிக் தகடுகளும் ஆல்ரெடி ஆக்டிவாக தான் இருக்குது. அதுவும் ஆப்பிரிக்காவில் ஏற்படுற பிளவு இதேமாரி தொடர்ந்துச்சுன்னா அது இந்திய பகுதியில் இருக்கிற டெக்டானிக் தகடுகளோட அழுத்தத்தை அதிகரிக்கும். இந்த ஒரு காரணத்தினால அதிகமான நிலநடுக்கம் ஏற்படுறது மாத்திரம் இல்லாமல் இந்திய பெருங்கடல் பகுதியில் சுனாமி ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்னால காலநிலை மாற்றத்தில் மிகப்பெரிய வித்தியாசம் ஏற்படும். அதாவது இந்திய பெருங்கடலோட நீரோட்டம் மற்றும் கடல் மட்ட அளவில் மாற்றம் ஏற்படுற காரணத்தினால அதோட தட்பவெப்ப நிலையிலேயே மாற்றம் ஏற்படுது. இது இந்தியாவோட விவசாயம் மற்றும் நீர் ஆதாரத்துக்கு முக்கியமான பருவமழை காலங்கள்லேயும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மாத்திரம் இல்லாமல் ஒருவேளை ஆப்பிரிக்காவிலேருந்து பிரியப்படுற நிலப்பரப்பு தொடர்ச்சியாக நகர்ந்து இந்தியாவை நோக்கி வந்துச்சுன்னா அது இந்தியாவோட மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளோட மோதி ஹிமாலயா மாதிரி மிகப்பெரிய மலைத்தொடர்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதனால் நம்மளுக்கு சில நன்மைகள் கூட உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த புவியியல் மாற்றம் காரணத்தினால புதிய கனிம வளங்கள் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சுமார் சில மில்லியன் ஆண்டுகள் ஆகும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் சில மில்லியன் ஆண்டுகளில் நம்ம உலகத்தோட உறைபடம் இப்போ இருக்கிறது மாதிரி இல்லாமல் முழுமையாக மாறுபட்டிருக்குன்றதை நினச்சி பார்க்கையிலேயே மிகவும் வியப்பாக இருக்குல்ல? உங்களோட தாட்ஸ் என்னென்னு கீழே கமெண்டில் தெரிவிங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.